இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி டைகர் யூடியூப் சேனல். இந்த சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் புதுசா வந்திருக்க புக்ல சோசியல் சயின்ஸ்ல இயல் 4 தமிழ்நாட்டின் பண்டைய நகரம் இதுல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின் வரலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லெசன்ல ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது அழகா முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த லெசனே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிற மாதிரி தூக்கி வச்சுட்டு தனியா ஒதுக்கி நம்ம வச்சுட்டு அடுத்த லெசனுக்கு ஈஸியா போயிடலாம். இப்ப வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பயனுள்ள வீடியோக்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுல இருக்கிற கொஸ்டின்ஸை பார்க்கலாம் பாருங்க. தமிழ்நாட்டின் பண்டைய நகரம். பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் எது? ஹரப்பா, மொஹஞ்சதரோ. பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் ஹரப்பா, மொஹஞ்சதரோ. தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் எது? பூம்புகார், மதுரை, காஞ்சி. தமிழ்நாட்டில் மிகவும் தொன்மையான நகரம் எது? பூம்புகார், மதுரை, காஞ்சி. அதுக்கடுத்து உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? மெசபடோமியா. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா. 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த மெசபடோமியா நாகரிகம் தான் எல்லாத்துக்குமே தொன்மையான நாகரிகம். கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் பூம்புகார். கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் பூம்புகார். பழங்காலத்தில் சிறந்து விளங்கிய துறைமுகம் பூம்புகார். பழங்காலத்தில் சிறந்து விளங்கிய துறைமுகம் பூம்புகார். பூம்புகார் அமைந்துள்ள இடம். பூம்புகார் எந்த இடத்துல அமைந்திருக்கு அப்படின்னா வங்காள விரிகுடா கடலின் கரையில். வங்காள விரிகுடா கடலின் கரையில். தற்போது காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகில் அமைந்துள்ளது. தற்போது எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா காவிரி ஆறு கடலோட கடக்கக்கூடிய மயிலாடுதுறை அப்படிங்கிற இடத்துக்கு அருகில அமைஞ்சிருக்கு இந்த பூம்புகார். இது வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது இந்த பூம்புகார். 7. பூம்புகார் துறைமுகத்தின் மற்ற பெயர்? புகார், காவிரி, பூம்பட்டினம். பூம்புகார் துறைமுகத்தின் மற்ற பெயர் புகார், காவிரி, பூம்பட்டினம். சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். பூம்புகார் நகரத்தில் சிறப்பாக வணிகம் நடந்ததை குறிப்பது பட்டினப்பாலை. பூம்புகார் நகரத்தில் சிறப்பாக வணிகம் நடந்ததை குறிப்பது பட்டினப்பாலை. அதற்கடுத்து இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை. இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை. குறிப்பாக பூம்புகாரினுடைய பெருமையை பேசுவது இந்த பட்டினப்பாலை. அதுக்கப்புறம் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை. குறிப்பா எது அதிக அளவு பூம்புகாரினுடைய பெருமை பேசுவோம் அப்படின்னா அது சிலப்பதிகாரம். கண்ணகியினுடைய தந்தை பெயர் மாநாய்க்கன். கோவலனின் தந்தை பெயர் மாசாத்துவன். கண்ணகியினுடைய தந்தை பெயர் மாநாய்க்கன். கோவலனின் தந்தை பெயர் மாசாத்துவன். இந்த மாநாய்க்கன் என்பதன் பொருள் பெருங்கடல் வணிகன். மாநாய்க்கன் என்பதன் பொருள் பெருங்கடல் வணிகன். மாசாத்துவன் என்பதன் பொருள் பெருவணிகன். மாசாத்துவன் என்பதன் பொருள் பெருவணிகன். கூடுதலான விலைக்கு பொருள் விற்பது தவறு என்று கருதிய செய்தியை கூறுவது பட்டினப்பாலை. கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறு. அதாவது கூடுதலான பொருளை விலைக்கு விற்க மாட்டாங்க, கரெக்டான விலைக்கு தான் விற்பாங்க அப்படிங்கிற செய்தியை எது கூறும் அப்படின்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. பட்டினப்பாலையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு. பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு. இறக்குமதி எங்கெங்கெல்லாம் இறக்குமதி பண்ணிருக்காங்க அப்படின்னா கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி, தரை வழித்தடம் வழியாக கருமிளகு இறக்குமதி, வடமலையிலிருந்து தங்கம் பின் ஏற்றுமதி. அதாவது வடமலையிலிருந்து தங்கம் இறக்கி அதை பின்ன அதை செஞ்சு என்ன பண்ணிருக்காங்க மறுபடி சாயமிட்டு அதுக்கு பின்ன ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருளும் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா கடல் வழியாக குதிரை இறக்குமதி, தரை வழித்தடம் வழியாக கருமிளகு இறக்குமதி, வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி பண்ணி பின் ஏற்றுமதி, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. பூம்புகாரின் நகர வாழ்வை எவ்வாறு அறியலாம்? சிலப்பதிகாரம் புகார் காண்டம் வாசித்தும் பட்டினப்பாலை வழியாகவும் பொது ஆண்டு 2000 வரை
சிறப்புற்று பின் அழிவு எது அப்படின்னா இந்த பூம்பிகார் நகரம் இந்த இது பொது ஆண்டு 2000 வரை சிறப்புற்று இருந்துச்சோ அதுக்கப்புறம் பின்னாடி அழிய தொடங்கிருச்சு. இந்த பூம்புகாரனுடைய நகர வாழ்க்கை சிலப்பதிகாரத்தோட புகார் காண்டம் வாசித்தும் பட்டினப்பாளையின் வழியிலாகவும் நம்ம பூம்புகாரினுடைய நகர வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்ளலாம். அதுக்கடுத்து பார்க்க போறது மதுரை. மதுரை சங்கம் வளர்த்த நகரம் எது? மதுரை. தூங்கா நகரம் எது? மதுரை. சங்கம் வளர்த்த நகரம் மதுரை. தூங்கா நகரம் மதுரை. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட ஆய்வில் கிடைத்த தகவல் பண்டைய கால மதுரை பாண்டியர்கள், பண்டைய கால மதுரையில பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள், இடைக்கால மதுரை பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அவர்களை அடுத்து நாயக்கர்கள் மதுரையை ஆட்சி செய்ததாக கீழடி, மதுரையில கீழடி அப்படிங்கிற இடத்துல நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல தெரிஞ்சிருக்கு. என்னன்னு அப்படின்னா பண்டைய கால மதுரைய ஃபர்ஸ்ட் பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள், அவர்களை அடுத்து பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அதை தொடர்ந்து நாயக்கர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள தொண்டியில் இருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமண பொருள் அகில், சந்தனம். கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள தொண்டியில் இருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமண பொருள் அகில், சந்தனம். பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் உவரி. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் உவரி. உவரி எங்குள்ளது? பாண்டிய துறைமுகம் கொற்கை அருகில் அமைந்துள்ளது. உவரி எங்குள்ளது? பாண்டிய துறைமுகம் கொற்கைக்கு அருகில் அமைந்துள்ளது. மதுரையில் உள்ள அங்காடிகள் 2, ஒன்று நாலங்காடி, இன்னொன்று அல்லங்காடி. ஒன்று நாலங்காடி, மற்றொன்று அல்லங்காடி. நாலங்காடி என்பது பகல் பொழுது கடை, அல்லங்காடி என்பது இரவு நேர கடை. மதுரையின் புகழுக்கான சான்று பிற நாட்டு நாணயம் மதுரையில் அச்சடிப்பு. கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் குறிப்பு. மௌரிய அரசர் சந்திரகுப்தரின் அமைச்சர் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் பற்றி மதுரையை பற்றிய குறிப்பு. அதற்கடுத்த யானை செல்லும் அளவு கூடிய சுரங்கங்கள் மதுரையில இருந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா பிற நாட்டு நாணயங்கள் மதுரையில அச்சடிச்சிருக்காங்க. கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் அவரோட குறிப்புல மதுரையினுடைய சிறப்பு இருக்கு. மௌரிய அரசர் சந்திரகுப்தரினுடைய அமைச்சர் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை எழுதினார் இல்லையா, அதுல மதுரை பற்றிய குறிப்பு இருக்கு. சாணக்கியர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம். யானை செல்லும் அளவுக்கு சுரங்கங்கள் மதுரையில இருந்ததா சொல்லப்படுது. அதற்கடுத்தது காஞ்சி. முதலாக பள்ளிகள் ஏராளமாக அமைக்கப்பட்ட இடம் காஞ்சி. முதலாக பள்ளிகள் ஏராளமாக அமைக்கப்பட்ட இடம் காஞ்சி. சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் பயின்ற பல்கலைக்கழகம் மற்றும் கூடுதல் படிப்புக்காக அவர் எங்கு வந்தார்? சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் பயின்ற பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம். அவர் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் உள்ள கடிகைக்கு வந்தார். காஞ்சியில் உள்ள கடிகை அப்படிங்கிற இடத்துல கூடுதல் படிப்புக்காக வந்திருக்காரு நம்ம சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங். யுவான் சுவாங் அப்படிங்கிறது சீன வரலாற்று ஆசிரியர். யாருன்னு கேட்டான்னு கூட யுவான் சுவாங். அதுக்கடுத்து 27வது கொஸ்டின் பாருங்க. புகார் நகரம், துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்றவர் திருநாவுக்கரசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்றவர் திருநாவுக்கரசர். புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் உண்டு என்றவர் யுவான் சுவாங். புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என்றவர் யுவான் சுவாங். தொண்டை நாட்டின் மிக பழமையான நகரம் காஞ்சி. தொண்டை நாட்டின் மிக பழமையான நகரம் காஞ்சி. காஞ்சியில் பிறந்தவர்கள் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர். காஞ்சியில் பிறந்தவர்கள் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர். கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? காஞ்சி. கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி. காஞ்சியில் உள்ள புகழ்பெற்ற கோவில் கற்கோவில். அதாவது எந்த கோயில் அப்படின்னா கைலாசநாதர் கோவில். காஞ்சியில் உள்ள புகழ்பெற்ற கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோயில். அது கற்களால் கட்டப்பட்டது. இந்த கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் பல்லவ மன்னன் ராஜசிம்மன். கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் பல்லவ மன்னன் ராஜசிம்மன். பௌத்த துறவியான மணிமேகலை தன் இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? காஞ்சி. பௌத்த துறவியான மணிமேகலை தன் இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? காஞ்சி. ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி. ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து.
தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சோழ சோறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழ சோறு பாண்டி முத்து, பாண்டி முத்து. ஏன்னா பாண்டிய நாட்டுல முத்து குளித்தல் தான் சிறப்பாக நடைபெறும். சோ பாண்டி முத்து. சோளம் அப்படின்னா சோறு, சோளம் வந்து சாப்பிடுறது தானே. சோ அந்த காலத்துல எல்லாம் மக்காச்சோளம் தான் பாதி பேருக்கு சோறு உணவு. சோ சோளம் சோறு பாண்டி முத்து. சேர்றதே இவங்களுக்கு வேலை, சேர்ந்து சேர்றதான் இவங்களுக்கு வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர வேலை முடைத்து, சேர்ந்து சேர்றதான் வேலை. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. தொண்டைனா அதாவது சான்றோர்கள்னா வந்து பேச்சு திறன் பெற்றவர்கள்லாம் சான்றோர். ஸோ பேச்சுனா தொண்டை, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. இந்த மாதிரி ஞாபகம் வச்சு ஷார்ட்கட்டா படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் போட்ட வீடியோஸை நல்லா கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் லைக் பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டா ஷேர் பண்ணுங்க. நன்றி.